Hi friends, welcome back to Showbiz Cook House. ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்குங்க வீடியோஸ்ல அப்லோட் பண்ணி ஜஸ்ட் குட்டி பாத்தீங்கன்னா என்னோட ட்ரைபாட உடைச்சிட்டான் அதனால அவ்வளவா வீடியோஸ் எடுக்க முடியல சோ இருக்கிற பழைய வீடியோஸ்ல ஒவ்வொண்ணா உங்க கூட நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வீடியோ தான் ஆடி 1 செலிப்ரேஷன் ஓமன்ல நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம்ங்கறத தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சோ வீடியோ ஃபுல்லா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க फ्रेंड्स முதல் நாள் பாத்தீங்கன்னா செமையா மழை வந்துச்சுங்க இந்த மரம் தான் பார்த்து வச்சிருக்கேன் தேங்காய் சுடுறதுக்கு குச்சி ஒடிக்கிறதுக்கு நாங்க சும்மா வெளியில போலான்னு கிளம்பிட்டோம் தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக தண்ணி பாருங்க எப்படி நிக்குதுன்னு அவுட்டர் சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளம் மாதிரி எல்லாம் வந்துச்சுங்களா நெஸ்டோக்கு தாங்க போயிருந்தோம் அவ்வளவா நான் ஷாப்பிங் வீடியோ எல்லாம் எடுக்கல ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு அந்த வீக் ஃபுல்லா லாக் டவுன் போட போறாங்கன்னு எல்லாரும் அந்த கடைக்கு வந்து எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க பொருள் எல்லாம் ஜஸ்ஸும் சமாளிக்கவே முடியலங்க இந்த இடம் தான் கொஞ்சம் யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தான் சோ நானும் வீடியோ எடுக்கலாம்னு எடுத்துட்டு இருந்தேன் எனக்கும் இந்த பேபி செக்ஷன் ஏரியா ரொம்ப பிடிக்குங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாவும் இருக்கும் புதுசா என்னென்ன இருக்குன்னு எனக்கு பார்க்க பிடிக்கும் சோ அதே மாதிரி அவனும் பார்த்துட்டு இருக்கான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் கம்ப்ளீட் லாக் டவுன் வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுங்க நான் வீட்டுக்கு தேவையான எல்லா அத்தியாவசியமான பொருளும் வாங்கியாச்சு அப்புறம் தேங்காய் சுடுறதுக்கு தேங்காய் எல்லாமும் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம் தேங்காய்க்குள்ள வைக்கிறதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க கொஞ்சமா அவல் அப்புறம் பொட்டுக்கடலை பாசி பருப்பு இதெல்லாம் panல நல்லா வதக்கிட்டு வாசனை வரவரை வதக்கிட்டு இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் அது கூடவே 2 வெல்லத்தையும் நல்லா நுணுக்கி போட்டு பூர்ணத்தை உள்ளுக்குள்ள ஸ்டஃப் பண்ணியாச்சு வெளியில பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு குச்சி பாத்தீங்கன்னா அந்த மரத்துல ஒடிக்கலங்க அது பாய்சனா இது இருந்தா என்ன பண்றதுன்னு நாங்க பார்பிக்யூ செய்யிறதுக்காக வச்சிருந்த 2 குச்சியை வந்து அந்த ஹோல்க்குள்ள சொருகி விட்டுட்டோம் வெளியில வந்து புளி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு ஜஸ்ட் குட்டிக்கு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா இருக்கட்டுமேன்ட்டு இந்த Dress போட்டு விட்டோம் வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுக்க மாட்டேன்ட்டான் இது ஒரு நாள் ஜிப்பா Dressன்னு சொன்னோம் சோ ஜிப்பா Dress தான் வேணும்னு சொல்லி இது போட்டுருந்தான் இது பாத்தீங்கன்னா அன்னைக்கு எடுத்த வீடியோல முதல் நாள் சும்மா ட்ரையல் பார்க்கிறதுக்காக போட்டு எடுத்த வீடியோஸ் தான் இது அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு மூடே சரியில்லை அதனால அவ்வளவா வீடியோஸ் எடுக்க முடியல சும்மா 2-3 போட்டோஸ் தான் கிளிக் பண்ணிருந்தோம் ஜஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த Dress ரொம்ப பிடிச்சு போச்சுங்க அடிக்கடி கேட்டுட்டே இருப்பான் இத போடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஷாலை ஒன்னு மாட்டிட்டு வீடு ஃபுல்லா சுத்திட்டு இருப்பான் அதுதான் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க வெளியில போணும்னு வெளியில போயிட்டு இருக்கான் தேங்காய்லாம் கரெக்ட்டா ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தோங்க ஜஸ்ட் குட்டி பாத்தீங்கன்னா தூங்கிட்டான் அதுக்கு அப்புறமேட்டு அவன் எந்திரிச்சு வரவரையில வெயிட் பண்ணிட்டு அவன் எந்திரிச்சு வந்தனே தான் தேங்காய் சுட்டோம் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேல ஆயிடுச்சு தேங்காய் சுட்டறப்போ அதனால தூங்கி எந்திரிச்சனால அவனுக்கு அவ்வளவா மூட் சரியில்லை தேங்காவும் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் சோ நானும் அவரும் தான் மாத்தி பிடிச்சிட்டு இருந்தோம் கொஞ்சமா போட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஜாலியா இருந்துச்சுங்க அதுவும் கொஞ்ச நேரத்திலே ஜஷும் பாத்தீங்கன்னா ஓகே ஆயிட்டான் அவனும் நல்லா என்ஜாய் பண்ணா நம்ம எங்க இருந்தாலும் நம்ம பண்டிகை எல்லாம் செலிப்ரேட் பண்ணனுங்க அப்பதான் குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியும் தேங்காய் பாருங்க சூப்பரா நல்லா வெடிச்சு வந்திருக்கு ஒரு 5 மினிட்ஸ்லயே நல்லா குக் ஆயிடுச்சுங்க இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் கேஸ்ல சுடுறது நான் கூட ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சேன் நான் ஊர்ல அந்த குச்சி எல்லாம் போட்டு சுடுறப்போ கொஞ்ச நேரம் ஆகும் டைம் ஆகும் ஆனா சட்டுன்னு ஆயிடுச்சுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா சூடு ஆறனதுக்கு அப்புறம் சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு இந்த மாதிரி அவர் கட் பண்ணி கொடுத்தாரு செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க ஊர்ல கூட நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன் சும்மா ஒரு பீஸ் தான் சாப்பிடுவேன் இங்க வந்து ஃபுல்லாவே நாங்க தான் காலி பண்ணோம் ஆடி 1 அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட அப்பாவுக்கு அன்னைக்கு தான் பர்த்டே அவருக்கு இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலுங்க அவருக்கு வந்து 60th பர்த்டே இது சோ கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அந்த பிக்ஸும் உங்களுக்காக நான் ஷேர் பண்றேன் கடைசியா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் குட்டியோட போட்டோஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிருப்பேங்க இந்த வீலாக் பாத்தீங்கன்னா இதோட முடியுது எங்களோட ஆடி 1 செலிப்ரேஷன் ஓமன்ல இப்படி தாங்க இருந்துச்சு கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thanks for watching this video friends. Tata bye bye.